உங்க பேரு? லட்சுமி. சொல்லுமா. நான் ஒருத்தர் 2 வருஷமா பேசின்னு இருந்தேன் மேடம். பேசிட்டு இருந்தேன்னா? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? எனக்கு கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்காங்க. பேசினேங்கன்னா எனக்கு எங்க புரியல. வீட்டுக்காருக்கு ஃப்ரெண்டு. பேசிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. அவர்கிட்ட லவ் பண்ண. உனக்கு அவனுக்கு கள்ள தொடர்பு. நீ ஒரு கல்வனின் காதலி. 8 வருஷம் ஆகுது கல்யாணம். எப்படி இருந்தது உங்க திருமண வாழ்க்கை? நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? கணவர் எப்படி? சந்தோஷமா தான் இருப்பாரு. ஒரு நேரம் போற ஒரு நேரம் இருக்க மாட்டாரு மேடம். அவரு குச்சிட்டா சண்டை போடுவாரு, அடிக்குவாரு. மெட்ராஸ் அந்த மாதிரிலாம் பண்ணின்னு என்ன ரொம்ப இதுவா இருந்துச்சு மேடம். அதனால தான் நான் இந்த எண்ணத்துக்கே போனேன். இத நான் நம்பணும். இன்னும் திமிரு இருக்கணும் உனக்கு. நான் 2 வருஷமா அவர்கிட்ட பேசினேன். அவர் பேர் என்னது? திலீப் குமார். திலீப் குமார். சரி, அவர் எப்படி தெரியும் உனக்கு? அவருக்கு ஃப்ரெண்டு. உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நம்பாத. ஃப்ரெண்டுனா சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட். அவருக்கு வீட்டுக்கெல்லாம் வருவாரு, அடிக்கடி வருவாரு. அடிக்கடி வருவாரு. அந்த மெட்ரோ வந்தீங்களா? சொல்லவே இல்ல. 2 பேரும் எங்க போனாலும் ஒன்னா தான் போவாங்க, வருவாங்க. அப்படி சும்மா வந்த போனா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் கனெக்ஷன் ஆகுமா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். என்ன சொல்லுவாரு திலீப் குமார்? அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? அது வேறயா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இப்ப என்னமா வேணும் உனக்கு? எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை மேடம். நான் வந்துட்டேன் மேடம். திலீப் குமாரோட வந்துட்டியா? அப்ப அவரோட பொண்டாட்டி அவங்களும் இருக்காங்க. 2 பேரா மாமி? தப்பான ஆளை தேர்ந்தெடுத்துட்டு. எவ்வளவு பசங்க உங்களுக்கு? 3 பசங்க. பிடிக்காத வாழ்க்கையில 2 பேரும் 3 பசங்க பெத்துக்கிட்டீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இவங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு நாளா ஃப்ரெண்ட் உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்து. அறிகிட்டவனே பரதேசி பல. நீ எல்லாம் ஃப்ரெண்டா? எப்படி பழக்கம் 2 பேரும்? ஒன்னாவே இருப்போம், ஒன்னா படுத்து தூங்குவோம், ஒன்னா சாப்பிடுவோம். இதுதான். ஐயோ மணி 3 ஆயிடுச்சு. 3 ஆனா என்ன? என் புருஷன் வந்துடுவாரே. புருஷன் வந்துருவாரா? ஒரே தெருவில் இருக்கோம் 2 பேரும், ஒரு ஏரியால. எப்படி மனசு வந்து 2 வருஷமா அவங்க மனைவிட்ட அண்ணி ஸ்தானத்துல இருக்கிறவங்கள்ட்ட இப்படி பண்ண? அப்ப இவன் என் ஃப்ரெண்டோட புருஷன். இப்போ உங்க விருப்பம் என்னதோ? அவங்க வந்தாங்கன்னா அவங்கள வச்சு நான் வாழ மேடம். ஏண்டா டேய், அப்ப எல்லாரும் அவன் முண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க விருப்பம் என்ன? என்னால அவர் கூட வாழ முடியாது மேடம். யாரோட? எங்க வீட்டுக்காரர் கூட. கர்மா ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. அவர் கூட என்னால வாழவே முடியாது. அப்போ நான் அவர் கூட வாழ. நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன்டா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு குணவதிய, குடும்ப குத்து விளக்க, மங்கையர் திலகத்தை, மாசற்ற மாணிக்கத்தை, ஒரு கற்பு கரசியை கண்ணால இது வரைக்கும் பார்த்தது இல்லடா. இங்கதான் பாக்குறேன். இப்ப என்னதான் முடிவுல இருக்கீங்க? என் பொண்டாட்டி வந்தா வாழலான்னு பிள்ளைங்களுக்கோசரம் நினைச்சேன். இதுக்கப்புறம் முடிவே எடுக்க முடியல மேம். பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி. அவளை விட்டு ஒரு நாள் நான் பிரிஞ்சிருப்பேன், நான் எப்படி அழுவேன்? அப்போ என் எண்ணத்தை நீ யூஸ் பண்ணிக்கினியா? இவன் கோமாளி, அவன் எது வேணா பண்ணா நான் நம்பிடுவான். பயிரை காத்த போதும் வீண் பழி சுமந்த நீதி. பாருங்க கூட ஒரு நாளும் எல்லாம் திட்டினாங்க, போன போயிட்டு போறா, வேற எது பண்ணு அழுவேன் மேடம். இந்த போட்டோ வச்சுன்னு வெளியே ரூம்ல போயிட்டு நான் வரைக்கும் தான் திட்டுறதுக்கு உரிமைச்சு அவளை. இன்னைக்கு ஊரே திட்டுது, காரியத்தை போகுது. உங்க ஃப்ரெண்டு சொல்றீங்கல்ல, எப்படியாப்பட்டவர் அவரு? பொண்டாட்டி எப்படி வச்சிருப்பாரு? அப்படியே நீங்க உள்ள போனீங்க சார், இவனை என்ன பண்ண சார்? ஃப்ரெண்டுன்னு என் வாழ்க்கையை கெடுத்தேடி. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. நீ கூட தான் 3 பிள்ளைய பெடுத்த. அப்ப இவன் என் ஃப்ரெண்டோட புருஷன். ஆதாரி சிரிக்கி. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? ஃப்ரெண்டு நான் உனக்கு துரோகம் பண்ணியாடா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? நீங்க சந்தோஷமா வெளியெல்லாம் போவீங்க வருவீங்க மேடம். அவர் வேற விதமா சொல்றாருமா? இல்ல மேடம், சந்தோஷமாவே இருக்கல சொல்றாரு. சந்தோஷமாவே இல்லையா?
சந்தோஷமாவே இல்லையா? அடா பாவி, சந்தோஷமா இல்லையாடா உங்கட? நான் 3 பிள்ளைய பெத்தேன். இங்க ஒரு ரிச்சா மாதிரி இருக்கும் மேடம். அது ரிச்சால போய் இவன் உக்காந்து லிங்கி கட்டிக்கின்னு உக்காந்துக்கின்னு செல்ல நோண்டிக்கினே இப்படி பாத்துக்கின்னு சைட் அடிக்குதுங்க 2 பேரும். சரி லக்ஷ்மி, என்கிட்ட சொன்ன இல்ல உனக்கு என்ன வேணும்னு, கொஞ்சம் இவங்க 3 பேர்ட்டையும் அவங்க 2 பேர்ட்டையும் சொல்ல. அந்த குடுமையே வாயால எப்படி சொல்லுவேன்? சொல்ல வந்தது சொல்லிட்டு ஓடி போயிரு, இல்ல உன்னை கடிச்சு கொன்னிடுவேன். இவங்க கூட என்னால வாழ முடியாது மேடம். வேற என்ன சொன்னீங்க? நான் அவர் கூட தான் வாழ முடியும். நான் ஒத்துக்க மாட்டேன். என் புருஷன் எனக்கு வேணும். பாட்டி சக்காலத்தி அன்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள எடுத்து வச்சியோ அன்னில இருந்து இந்த மரத்தை புத்தி கட்டி போய் ஓப்பிலடா சுத்திட்டு இருக்கறாண்டி. உனக்கு என்ன தோணுறதோ பிராங்கா 2 பேரும் பேசிங்க. மன்னிச்சிரு, இனிமே நீ எந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். உனக்கு பண்ணது நான் துரோகம் தான். நான் அவனை நம்பிதான் வந்து அவனை எழுதி சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். பயமே வந்து எல்லாரும் தப்பா பேசுவாங்களோ அவமானப்படுத்துவாங்களோ அந்த பயம்தான். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். வேதனையில இருக்காங்க, அவங்களை இன்னும் வேதனையில தள்ளாம நம்ம இதை பேசாம விட்டுறணும். தப்பு நடந்து போச்சு, நீ அதை உணர்ந்துகிட்ட. உன் புருஷன் நல்ல பையன், நல்லபடியா குடும்பம் பண்ணுங்க. விழியோடு நீ கூடாவதால் விழிகள் நனைவதில்லை, நெஞ்சில் பூமழை. பொண்டாட்டி உனக்கு என்னமா? தம்பி பொண்டாட்டி உனக்கு என்னமா? அதே நான் உன்னி கட்டின பொண்டாட்டி நான் வச்சுனா உனக்கு எப்படி இருக்கும்? நீ அடுத்து நீ பொண்டாட்டி மேல நீ தான் காசு வச்ச. நான் என்ன வந்துட்டு அவங்க தங்கச்சி பேசினாங்க, அவங்க அம்மாவை பேசும்போது அவங்க தங்கச்சி நான் நினச்சி நான் வேறு பையனை லவ் பண்ணிக்கிறேன், என்னை விட்டுரு நினச்சி. அப்போ இது வந்துச்சு, நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதுக்கு புருஷன் இருந்ததா? புருஷன் இருந்து. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இதுக்கு புருஷன் இருந்து இது நான் பண்ணிட்டு அவனை வேணான்ட்டு டேஸ் குத்துச்சு. அவனுக்கு குத்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா 1 2 லீடிங் 7வதா வாக்கப்படுத்துட்டு என்ன பத்தி? அந்த திருமணத்துல குழந்தை இருக்கா? குழந்தை இல்லை. இப்போ என்னன்னா எங்க அண்ணன் சண்டைலாம் வந்துட்டுக்கிறான். குறுக்க இந்த கௌசிக் கொண்டா நாங்கள் வாழக்கூடாது அதுக்கிட்டே எதுனா ஒரு பயம் கொடுத்து அவன் பண்ணின்னு கொடுத்தாங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான்.